வெல்கம் டு மிஸ்டர் நோபடி சிபி அண்ட் நம்ம பார்க்க போகிற மூவி வந்து பாப் மார்லி ஒன் லவ் 2024 ரிலீஸ் ஆன ஒரு பயோகிராஃபிக்கல் ட்ராமா மூவி. இந்த படத்தோட ரிவ்யூக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த ஹெல்ப்மெண்ட் லாட் கைஸ் உங்களுக்கு நிறைய மூவிஸ் அப்டேட் வந்துகிட்டே இருக்கும். அண்ட் இந்த படத்தோட கதை எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1976 வந்து ஜெமைக்காவில் வந்து இந்த மாதிரி ஒரு உள்ளே வந்து வார் போயிட்டு இருந்துச்சு. ஓகேங்களா, நான் அந்த உள்ளே வந்து ஒரு 2 அப்போசிஷன் லீடர் இருந்தாங்க. ஸோ ஜெமைக்கா ஃபுல்லாகவே வந்து இந்த மாதிரி ஒரு ஃபுல் கலவரமாக தான் போயிட்டு இருந்துச்சு. அந்த சமயத்தில் வந்து நம்ம பாப் மார்லி வந்து ஒரு ஃப்ரீ கான்சர்ட் பண்ணி தரேன் ஸ்மைல் ஜெமைக்கா அப்படின்ற பேரில் அப்படின்னு சொல்கிறாரு. சொன்னதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போன்னு பார்த்து நம்ம பாப் மார்லி தென் பாப் மார்லியோட மேனேஜர் அண்ட் அதுக்கப்புறம் இன்னும் நிறைய பேர், அதுக்கப்புறம் வந்து பாப் மார்லியோட ஒய்ஃபான ரீட்டா எல்லாருமே வந்து சுட்டுடுறாங்க. அண்ட் அவங்க எல்லாருமே ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம பாப் மார்லி வந்து லண்டன் வந்துடுறாரு. லண்டன் வந்ததுக்கப்புறம் யோசிச்சுட்டு இருக்க அந்த சமயத்தில் ஒரு புது ஆல்பத்தோட வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸடஸ் அப்படின்னு சொல்ல போகிற ஒரு ஆல்பத்தை ரிலீஸ் பண்ணுறாரு. செம்ம ஹிட் ஆகுது. அதை வச்சு வேர்ல்டு டூர் அடிக்கிறாரு. அந்த சமயத்தில் ஆப்ரிக்காவுக்கு வராரு. அண்ட் அப்போன்னு பார்த்து தன்னோட மேனேஜர் கூட சில ஃபினான்ஷியல் இஷ்யூஸ்லாம் வருது. அதெல்லாம் முடிச்சுக்கிட்டு அந்த கடைசியில் வந்து தான் காலில் வந்து ஒரு சின்ன அடிபட்டிருக்கு. அந்த அடி ஆறவே இல்லை. அதுக்கு பின்னாடி என்ன காரணம் அப்படின்னு அவருக்கு வந்து ரேரான ஒரு ஸ்கின் கேன்சர் இருக்குது. ஸோ வந்து இந்த விஷயம் தெரிஞ்சுட்டு நம்ம பாப் மார்லி வந்து தன்னோட லைஃப்பை வந்து மக்களுக்காக எப்படி சொல்றதுன்னா அர்ப்பணிச்சார். ஓகேங்களா, தன்னோட லைஃப்பை வந்து அதே மாதிரி நேரத்தில் அந்த லாஸ்ட்ல வந்து தன்னோட மியூசிக்கால இந்த வேர்ல்டை வந்து சேஞ்ச் பண்ணாரா இல்லையா அப்படின்றது இந்த படத்தோட கிளைமேக்ஸ்ல கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, சேஞ்ச் பண்ணாரு, எப்படி பண்ணாரு அப்படின்றது அந்த படத்தோட கிளைமேக்ஸ். அதே மாதிரி அந்த ஜெமைக்கால நடக்கிற அந்த வாரை வந்து இவரோட மியூசிக்கால இவர் வந்து தடுத்து நிப்பாட்டினாரா இல்லையா அப்படின்ற அந்த கதை. ஓகேங்களா, இந்த படம் வந்து ஒரு சின்ன படம் தான், ஆனால் வந்து அங்கங்கே கொஞ்சம் ஸ்லோவாக போகும். அதே மாதிரி இந்த படத்தோட அட்வான்டேஜ் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் வந்து இந்த பாப் மார்லியோட சைல்டுஹுட் லைஃப்லாம் வந்து ஒன்றும் பெருசெல்லாம் காட்டல, அங்கங்கே மட்டும் காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி நேரத்தில் இந்த கதையை இந்த படத்தில் என்ன கதை தேவை இருக்கோ அதை மட்டும் கரெக்டாகவே காமிச்சிருப்பாங்க. அந்த விஷயத்தை இந்த படம் எனக்கு போய் பிடிச்சிருந்தது. மற்றபடி ஆக்ஷன்லாம் கிடையாது, சென்டிமெண்ட்ஸும் அந்த அளவுக்கு ஓகே தான். அண்ட் அதே மாதிரி வந்து படத்தோட கேஸ்டிங் சூப்பராகவே இருந்தது. பாப் மார்லி ரோல் நடித்தவர் வந்து சூப்பராகவே பண்ணியிருந்தார். அதே மாதிரி வந்து இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபயர் அந்த இந்த ஃபயர் ஷாட் நடந்ததுக்கு அப்புறமே தன்னோட ஒய்ஃபை பசங்களை வந்து வேற ஒரு ஊரில் வந்து அமெரிக்காவில் வந்து விட்டுட்டு, அமெரிக்காவில் வந்து தெரிஞ்சவங்க இருப்பாங்க, அங்கே விட்டுட்டு வந்து இவர் இங்கே வந்து பேண்டை மெயின்டைன் பண்ணி இந்த மாதிரி இந்த மியூசிக்கை வச்சு தன்னோட லைஃப் அர்ப்பணிச்சு மாற்றணும்னு சொல்கிறாங்க. அந்த சமயத்தில் வந்து கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். மற்றபடி வந்து ஒரு ஆவரேஜ் படம் தான். ஆவரேஜ் நிறைய பேருக்கு வந்து பாப் மார்லி ஃபேனாக இருந்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அவ்வளோ ஆவரேஜாக இருக்கும். மற்றபடி ஒரு காமன் ஆடியன்ஸ்க்கு ஒரு ஆவரேஜ் மூவியாக தான் ஃபீல் பண்ணுவாங்க. ஆனால் ஒரு டீசெண்டான ஒரு நல்ல படம் தான் சொல்லுவேன். ஓகேங்களா, அண்ட் இந்த படத்துக்கு நான் 3 டோனட்ஸ் தருவேன். அண்ட் இதே மாதிரி மூவி பார்க்கணும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம நோபடி இன்னொரு சந்திக்கிறேன். பாய், ஹேவ் அ கிரேட் டே கைஸ்.